வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் 12 கட்டத்தில் எங்கெங்கே நிற்கிறாரு, அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ இந்த மாதிரியான வீடியோ தான் நிறைய போட்டுட்ருக்குறோம். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நவகிரகங்களில் ஒன்று ஒன்றா எங்கெங்கே நிற்கிதுன்னு பார்த்து அதுக்கான பலன் என்ன அப்படின்னு போகிறோம். உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். லக்னங்கிறது என்ன போட்டிருக்கோம்னா லா போட்டிருக்கோம். அதை 1 அப்படின்னு எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார், அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நாங்கள் ஒரு ஜோசியத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு 10 வகையான கூறுகளை அம்சங்களை ஆராய்ந்து சொல்கிறது. இந்த 10 ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு ஒரு 5 விஷயம் இப்போ இதிலே சொல்லிவிடுவோம். அதனால் இதோட பலன் உங்களுக்கு கேரண்டி உண்டு. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது மற்ற கிரகங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பலன் கூடவோ இல்லை குறைவோ செய்யுமே ஒழிய மற்றபடி பலன் மாறாது. ஸோ அதனால் பலனுக்கான உத்தரவாதம் உண்டுங்கிற அளவுக்கு இதை நம்ம சொல்ல போகிறோம். என்ன அந்த 10 கூறு அப்படின்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, அப்புறம் ஆட்சி உச்ச பலம், இணைவு, பார்வை, சாரம், இந்த மாதிரி ஒரு யோகம், தோஷம், டிகிரி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு 10 வகையான அமைப்புகள் இருக்குது. அவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் பலன் சொல்லுவாங்க ஜோசியருங்க. இப்போ மேலோட்டமாக சொல்லும்போது ஒரு 5 பலனை கண்ணாலே பார்த்து அப்படியே சொல்லிவிடுவோம். அந்த வகையில் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு பலன் சொல்லணும்னா எந்த வகை சம்மந்தப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படின்னா, 7ங்கிற இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரனும் 12ங்கிற இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கார். 7 மற்றும் 12ஆம் அதிபதி. 7னா என்னென்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை துணையை பற்றியான பலாபலன், திருமணஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 12 அப்படின்னா அது பயணம், விரயம், மோட்சம், தூர தேச பயணம், இவைகளெல்லாம் அந்த 12ஆம் இடத்தை பற்றி சொல்லுவோம். ஆக இது ரெண்டும் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். பலன்கள் இப்போ எல்லாருக்கும் அப்படி தான் சொல்ல போகிறோம். இப்போ பலன் சொல்ல போகிறேன். லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருங்கிறதுல அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம். அதை பற்றி இப்போ சொல்ல போகிறதுல லக்னத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்த்து சொல்ல போகிறோம். லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருக்கிறார். அதனால் திருமணத்துக்குரிய கிரகம் லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வசிக்கிற இடத்துலையே அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும்னு அர்த்தம். சுபகிரகமான சுக்கிர பகவான் லக்னத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அடிப்படை தேவைகள் எல்லாம் நல்ல விதமாக பூர்த்தி ஆகிறதுனா வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம். உணவு, உடுத்த உட, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் அதிகம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் 12ஆம் அதிபதியாகவும் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் காலில் சக்கரை கட்டிட்டு சுற்றுற மாதிரியான ஆளாக இருப்பாங்க. நிறைய சுற்றுவாங்கன்னு அர்த்தமாக இருக்கும். சுகபோகத்துக்காக நிறைய செலவினங்களை காலவரையும், தனவரையும், பொருள் வரையெல்லாம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஆக நல்ல விஷயங்களும் இருக்குது, கொஞ்சம் விரயங்களும் இருக்குது. இப்போது இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால், விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனுசிலே இந்த சுக்கிர பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நல்லது, தனம், கல்வி, குடும்பம், வாக்கு இவைகளெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுப்பாரு. அதே நேரத்தில் 7ஆம் இடம் 2ல் இருக்கிறனால குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை துணையை பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு சில பிரிவுகள், தூர தேசம் பயணங்கள், அது மாதிரி வாழ்க்கை துணை கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆக மொத்தத்தில் இது நல்லது தான், குடும்பத்துக்கு நல்ல விஷயந்தான். வாழ்க்கை துணையால் குடும்பத்துக்கு நல்ல விஷயம், சுக சௌகரியங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக இருப்பாங்கன்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் அது கணிசமான திருமண தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணை தோஷம்னா அதோட அளவுலாம் நான் இதில் சொல்ல முடியாது, உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் தோஷம்ன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எந்த அளவுக்கு தோஷம், கல்யாணம் ஆவாதா, இல்லை ஆனதுக்கப்புறம் பிரிவாங்களா, இல்லை கொஞ்ச காலம் வாழ்வாங்களா, இல்லை வேறு ஏதாவது அதுக்கு மேலே நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ஆம் இடத்துல இருந்தால் கணிசமான தோஷம் உண்டு. திருமண தோஷங்கிறது ஒன்று உண்டுன்னு அர்த்தம். இளைய சகோதரி இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கூடுதலாக இருக்கும். 12ஆம் இடம் 3ல் இருக்குது. திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் சுக சௌகரியத்துக்காக விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு.
நல்ல திறமை இருக்கும். ஆனால் சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் விரயம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புலாம் உண்டு. ஆக மொத்தத்தில் 3ல் சுக்கிரன் இருந்தால் கலை ஆர்வம் கூட ஏற்படும். நல்ல கலை திறமைகள்லாம் இருக்கும். எல்லா திறமையாக இருந்தாலும் பயன்படுத்திக்காமல் விரயம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் முக்கியமாக 7ஆம் இடம் 3ல் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் தோஷம் உண்டாகும்னு அர்த்தம். இப்போ அது 4ல் இருந்தால் என்ன அர்த்தம்? விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் இடமான கும்பத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, 7ஆம் இடம் 4ல் இருக்கிறதுனால வீடு மன வாகன வசதி வாய்ப்பு சுக சௌகரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாக பெறக்கூடிய அமைப்புகள் உண்டுன்னு அர்த்தம். வாழ்க்கை துணைக்கு நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் 12ஆம் அதிபதியுமே 4ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் விரயங்கள் உண்டு. சந்தோஷத்துக்காக சொத்து சுக விரயம் உண்டு. சொத்துக்காக அல்லது சொத்தில் கொஞ்சம் விரயமாகலாம். வீடு மன வாகன வசதி வாய்ப்பு சுக சௌகரியத்துக்காக தாயாருக்காகலாம் கொஞ்சம் கணிசமாக கொஞ்சம் விரயமாகறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக கலந்த பலன் உண்டு. முக்கியமாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல மீனம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தால் அது உச்சமாகும். 7ஆம் இடம் 5ல் இருந்ததுன்னா சிறப்பு. மனதிற்கு இனிய திருமணம் நடக்கூடிய அமைப்பு, தன்னை விட வசந்த இடமான வாழ்க்கை துணையை பெறக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு வகையில் இல்லை எல்லா வகையிலுமே அழகுலேயும் சரி, திறமையிலையும் சரி, வருமானத்துலேயும் சரி, வசதி வாய்ப்புலையும் சரி, அந்தஸ்துலையும் சரி உயர்ந்த ஒரு வாழ்க்கை துணையை பெற்று வாழக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக இது உச்சம் பெற்ற சுக்கிரன் அமோகமான பலனை கொடுப்பார். ஒரு நல்ல பெண் குழந்தையை கூட கொடுப்பார். 12ஆம் இடம் 5ல் இருக்குது. கணிசமான தோஷம் உண்டு. ஆன்மீக காரணமாக, பரிகார காரணமாக, நல்ல விஷய காரணமாக, புண்ணிய காரணமாக செலவினங்கள் உண்டு. அது கொஞ்சம் இருக்கும். குழந்தை காரணமாகவும் கொஞ்சம் செலவினங்கள்லாம் உண்டு. மனதிற்கு திருமணம் பெற்று சுக சௌகரியமாகவும் அந்தஸ்தான வாழ்க்கையும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 7ஆம் இடம் 5ல் இருக்கிறதுனால தன்னுக்கு தன்னுடைய கணவரின் மூலியமாகவோ அல்லது மனைவி மூலியமாகவோ அமையும்னு அர்த்தம். இப்போ அந்த சுக்கிரன் 6ல் இருந்தால் என்ன அர்த்தம்? விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், மேசத்தில் சுக்கிரன் அமைஞ்சிருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அதிகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் காலவரையும் தனவரையும் பொருள் வரையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தனக்குமே ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படக்கூடிய அமைப்பு, அந்த வகையிலையும் காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஆக விருச்சிக லக்னத்துக்கு 6ல் சுக்கிரன் இருக்கிறது நன்மையை செய்யாது. மாறாக உறவு முறைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமாக திருமண உறவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. திருமண தோஷம் மிகுதியான ஜாதகமாக இருக்கும். இப்போ 7ஆம் அதிபதி 7ல் இருந்தால் என்ன அர்த்தம்? 7 கூடிய கிரகம் 7ல் இருந்தால் கொஞ்சம் தோஷம் இருக்குது. ஆனால் அது மைனர் தான். ஏன்னா கலத்திர கிரகமானவர் கலத்திர ஸ்தானத்தில் இருந்தால் கலத்திர ஸ்தானம் நாஸ்தின்னு பேர். அதனால் அது கொஞ்சம் தோஷம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் 7 கூடிய கிரகம் 7ல் ஆட்சி பெற்றிருக்க காரணத்தினால வாழ்க்கை துணையால் மாளவிய யோகம்ன்ற அதிர்ஷ்டகரமான ஒரு யோகத்தை பெற்று வாழ்க்கை துணையால் சுக சௌகரியங்கள்லாம் பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. கணிசமான காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் தவிர்க்க இயலாததாக இருக்கும். கலந்த பலனை பெறலாம். 8ல் இருந்தால் என்ன அர்த்தம்? விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கடுமையான திருமண தோஷம், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்கிறது கேரண்டியாக சொல்லலாம். வேறு ஏதாவது காரணத்துக்காக உங்கள் ஜாதகத்தில் வளம் பெற்றிருந்தாலும் இது தோஷம்தான். 7 கூடிய கிரகம் 8ல் இருந்தால் காலம் கடந்து தடப்பட்டு போகக்கூடிய அமைப்பு, அல்லது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழ முடியாமல் பிரிஞ்சு போய் விலகி போய் விவாகரத்து பெறக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் ஏற்படக்கூடாது. ஆக மொத்தத்தில் வாழ்க்கை துணையால் காலவரையும் தனவரையும் பொருள் வரையெல்லாம் இயற்கையாக அமைஞ்சு போயிடும். எச்சரிக்கையான ஜாதகம், பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகம். இது விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் அதிபதி 9ல் இருக்கார். யோகமான வாழ்க்கை துணை, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் யோகமான வாழ்க்கை துணை பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ஒரு பக்கம் இது சிறப்பு. இன்னொரு பக்கம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாகவோ இல்லை சுப காரணமாகவோ பிரிவு ஏற்படும். அயல் தேசத்தில் வசிக்க வேண்டிய சூழ்நிலோ அயல் மாநிலங்களில் வசிக்க வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் 9ல் இருக்கிறதுனால யோகம் அதிர்ஷ்டம்லாம் நீங்கள் பேசிக்கலாம் இருக்கலாம். ஆனால்
பிரிவு கூட இருக்கும், பயணம் கூட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பேர் அமலா யோகம்னு பேர். அதனால நல்ல பலன்கள் அதிகம், ராஜயோகம் மாதிரி இருக்கும். சுக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்பு, கல்யாணத்துக்கு அப்புறமா மிகுந்த சந்தோஷங்களோட மிகுந்த சௌகரியங்களோட வாழக்கூடிய அமைப்பு, தொழில் நிமித்தமான பயணங்கள் இருக்கும், தொழில் நிமித்தமான நஷ்டங்கள் இருக்கலாம், இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் சுக சௌகரியத்தெலாம் பஞ்சம் இல்லாமல் பிரமாதமாக வாழக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ 7ஆம் இடம் 11ல் இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறார், நல்லதில்லை. விருச்சிக லக்னத்துக்கு 7 கூடிய சுக்கிர பகவான் 11ல் இருந்தால் திருமண தோஷம் ஏற்படும், அல்லது யாரோ ஒருத்தருக்கு இருதார அமைப்புக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. யாரோ ஒருத்தருக்கு, கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ இருதார யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒன்று தனக்கு 2ஆம் தாரம் அமையலாம், அல்லது தானே 2ஆம் தாரமாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஆக 7ஆம் இடம் 11ல் இருக்கிறது சிறப்பில்லை. இதை நீங்கள் யோகமாக எடுத்துக்கினாலும் சரி, இருதார யோகம்னா இருதார யோகன்றது பின்னாடி தோஷம் இருந்தால் தான் யோகம். இருதாரம்னா 2 பேரோட ஒன்றா வாழறது காலம் கிடையாது இந்த காலம், அது வேறு காலம். அட காலத்துக்கு தான் அது யோகம்னு சொல்லுவாங்க. இருதார யோகம், பலதார யோகம்லாம் சொல்கிறது. இந்த காலத்தில் ஒரு தாரத்துக்கு மேலே இன்னொரு தாரத்துக்கு போனோம்னாலுமே அது தோஷம்தான் அது. அதனால் 7ஆம் இடம் 11ல் இருக்கிறதுனால திருமண தோஷ ஜாதகம்னு பேர் இதுக்கு. இப்போ 7ஆம் இடம் 12ல் இருந்தால் என்ன அர்த்தம்? 7 கூடிய கிரகம் 12ல் இருந்தால் மதில் மேல் பூனை. இந்த திருமண வாழ்க்கை நல்லதுன்னு சொல்கிறதா கெட்டதா சொல்கிறதா? 7ஆம் இடம் விரயத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை விரயம் ஆகிடுமா, கணவரை அல்லது மனைவியை பிரிஞ்சிருவாங்க, இழந்துருவாங்கன்னு அர்த்தமா? அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட சொந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். ஆக மொத்தத்தில் 50% திருமண தோஷம் உறுதியாக சொல்லலாம். மீதி 50% உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் தோஷம் உண்டு அப்படின்றத சொல்லி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் மற்றொரு லக்னம்.